சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் உள்ள SSM நகர், TVS குடியிருப்புகள், சேஷாதிரி நகர் பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்திருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், மேலும் விவரங்கள். வணக்கம். புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இதனால் முக்கிய சாலைகளில் கூட மழைநீர் தற்போது தேங்கி நிற்கிறது. தற்போது பார்க்கின்ற காட்சி பெருங்களத்தூர் அருகே ஆலப்பக்கம் பகுதி. இந்த பகுதியில் SSM நகர், அதே போன்று TVS, அதே போன்று பக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மொத்தம் ஒரு 15,000 மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் தான் தற்போது அவங்க குடியிருப்பு பகுதியிலே முற்றிலும் சொந்த தீவாகவே மாறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே காலி மனையிலிருந்து வெளியேறும் தண்ணீர்கள் ஆறு போல் அவங்க குடியிருக்கும் பகுதிக்கு உள்ளே நுழைந்ததால் அந்த சிறுவர் கூட அவசரத்திற்கு வெளியே வர முடியல என அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஒரு அவசரத்திற்கு கடைக்கு கூட செல்ல முடியவில்லை, ஆம்புலன்ஸ் கூட வர முடியல என குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இரவு நேரங்களில் பாம்பு, அது போன்ற விஷப்பூச்சிகள் இந்த பகுதியில் அதிக அளவுக்கு வருவதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் நெடுங்குன்ற ஊராட்சி சார்பில் முறையாக மழைநீர் வடிகாலை அமைக்கவில்லை என்றும், அதே நேரத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பெருங்களத்தூர் அகரந்தேன் செல்லும் சாலையில் இந்த மழை நீரை வெளியேற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். எனவே முறையாக வடிகாலை அமைத்து அந்த புதிய சாலை வழியாக மழைநீரை வெளியேற்றல் மட்டுமே இதுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.